அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஆகஸ்ட் 24 மிக முக்கியமான நாள் அன்றைக்கி பள்ளி கல்வித்துறையை மானிய கோரிக்கை நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மானிய கோரிக்கையில் நமக்கு முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நவம்பர் மாதம் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நியமனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பேட் நியூஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னாக்கா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும், பிஓ எக்ஸாம் வரும், எஸ்ஜிடி வரும். ஸோ இது எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அது எதுவுமே இப்போ வரல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உதவி பேராசிரியர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 2708 பணியிடங்கள் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர் தெரிவு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு போட்டாங்க. அடுத்து சட்டக்கல்லூரிகளில் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர்கள். ஸோ இதுக்கு 132 பணியிடங்கள் தொடர் தெரிவு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு போட்டாங்க. ஸோ அடுத்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் அதுதான். ஸோ அறிவிக்கை 2026 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ செப்டம்பர் மாதம் அப்படின்னா இது ஆகஸ்ட்டு. ஸோ செப்டம்பர் அடுத்த இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. ஸோ அப்போ செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வரலாம், செகண்ட் வீக்கில் வரலாம், ஸோ எண்டில் கூட வரலாம். ஸோ அப்போ அது நமக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது செப்டம்பர்லேருந்து கணக்கு வச்சுங்க. ஸோ செப்டம்பர் மந்த் நமக்கு மொத்தம் எத்தனை நாள்னா 30 நாட்கள். ஸோ செப்டம்பர், அது அக்டோபர் 31 நாட்கள், நவம்பர் ஒரு 30 நாட்கள். அதுக்கு அதிகபட்சம் நமக்கு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நவம்பர் எண்டில் எக்ஸாம் நடந்துடும். சப்போஸ் செப்டம்பர் செகண்ட் வீக் தேர்ட் வீக் போச்சு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னாக்கா, டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேயோ இல்லை செகண்ட் வீக்லேயோ எக்ஸாம் வரும். ஸோ அதனால் எது எப்படி போய் நமக்கு அதிகபட்சம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 80 நாள் அதிகபட்சம் டைம் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நமக்கு யூஜிடிஆர்பி, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், பிஓஏ எக்ஸாம். ஸோ இவங்க எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும், வராமலாம் போகாது. என்ன இந்த இயர் இல்லை, ஸோ இந்த இயர் ரொம்ப நாளெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இப்போ நமக்கு மொத்தமே சேர்த்து இது ஆகஸ்ட் முடிஞ்சிச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இந்த வருஷமே முடிய போகுது. ஸோ இப்போ அடுத்த வருஷம் நமக்கு ஆனுவல் பிளானர், அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து படிங்க. ஸோ நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க, தளர்வடையாதீங்க. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு மனம் தளராமல் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.